இந்த திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் நம்ம படத்தை பற்றி நிறைய இருக்கு. உயிர் தமிழுக்கு படம் எப்படி படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகளில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் கூட நம்ம படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்படி இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான படம் தான் நம்ம உயிர் தமிழுக்கு. இதில் நிறைய திரைப்பிரபலங்கள் இருக்காங்க. அதில் ஹீரோ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மக்கள் போராளி அண்ணன் அமீர் அவர்கள். ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள். அப்புறம் கூடவே சேர்ந்து சுற்றுறதுக்குன்னே ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு 6 பேர். அந்த 6 பேரில் 2 பேருக்கு இருக்கணும், ஒரு 4 பேர் இல்லை. ஒரு அண்ணன் ராஜீவ்குமார் அண்ணன், கஞ்சாகர் அண்ணன், ஆனந்தராஜ் அண்ணன், மகாராஜி சங்கர் அண்ணன், இப்படி நிறைய பிரபலங்கள் படங்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம உயிர் தமிழுக்குள்ள 100% நிச்சயமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் அதை தேட்டரில் வந்து பார்க்கணும். இப்போ அதை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம படத்தினுடைய ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வந்து டப்பு வேணும்ல. ஆமாம், அந்த டப்பை கோடி கோடியாக கொட்டி இன்னைக்கு மக்களை ரசிக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயரிய எண்ணத்தோட இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தை தயாரித்து எழுதி இயக்கிய திரு ஆதம்பாவா அவர்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைவாக நம்ம பேசிட்டோம். என்னன்னா இன்னைக்கு ஒரு சாட்டர்டேங்கிறதுனால எல்லாம் கிளம்புற மூடில் இருந்தாங்க நம்ம மக்கள் போகிறாங்க. ஒரு இறுக்கமாக இருந்தது அந்த அரங்கம். ஏன்னா ஒரு 1.5 மாதம் கழிச்சு வந்து அமீர் சார் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுனால அது ஒரு இறுக்கமாக இருந்தது. அதனால் படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அவங்கள்ட்ட பேசணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சந்திப்பு. இதை நம்ம வெறுமனே நம்மளாம் பேசுகிறது ரிசீவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கேள்வி பதிலாக நம்ம போயிடலாம் அப்படின்னு இந்த நிகழ்வை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மேடையில் அமர்ந்திருக்கும் என் அண்ணன்மார்கள் எல்லோருக்கும் முதல் வணக்கம். பத்திரிகை பெருமக்களுக்கு முதல் வணக்கம். தமிழன்னைக்கு முதல் வணக்கம். உயிர் தமிழுக்கு இந்த தலைப்பிலேயே 80 ஆண்டுகால சினிமா வரலாற்றில் நாம் நிறைவடைந்து விட்டோம் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. இந்த தமிழ் உயிரை போன்றது என்ற தலைப்பை தேர்வு செய்தமைக்கு முதல் தமிழர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த அற்புதமான காவிய படைப்பில் எனக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, தேர்தல் சம்பந்தமான எலெக்ஷன் பாடல். இந்த பாடல் நான் பாட ஐயா திருவாளர் வித்யாசாகர் அவர்களுடைய பாடல் பதிவு கூடத்திற்கு சென்ற பொழுது ஒரு 2 மணி நேரம் ஹார்மோனியத்தில் என்னை உட்கார வச்சு எனக்கு பாட்டு ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அப்போது வித்யாசாகர் சார் ஒரு வார்த்தை சொன்னார், டே குரு, இந்த உலகம் உள்ளவரை தேர்தல் களம் இருக்கும் வரை இந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும், உன் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த நேரத்தில் இந்த ஆத்மாவுக்கு உங்கள் எல்லோரும் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த படம் இன்னும் நான் படம் பார்க்கல, அண்ணன் கூப்பிடுவீங்க நிச்சயமாக. ஆதம்பாவா அண்ணன், எங்களுடைய மக்கள் போராளி அண்ணன் திருவாளர் அமீர் அண்ணன். போராட்டம் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதில் அமீர் அண்ணனுக்கு வந்து அது மிகப்பெரிய சவாலான சர்க்கரை சாப்பிடுவதை போல நீங்கள் எந்த பயணத்தில் சென்று கொண்டிருந்தாலும் உங்கள் பின்னால் நாங்கள் தம்பிகள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருப்போம். நீங்கள் எங்கள் வழிகாட்டிகள். போராட்டம் தான் வாழ்க்கை. எந்த அம்பு வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி அடைய வேண்டியது எங்கள் அண்ணனுடைய கடமை. அந்த வெற்றிக்கு உறுதுணையாக நாங்கள் தம்பிகள், தமிழ் தம்பிகள் உடன் இருப்போம் என்ற உறுதியோடு இந்த பாடலில் ஒரு வரி வரும். அது என்ன ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஓ ஓட்டுல தான் வாழுறாண்டா எல்லோரும், நீ ஓட்டுக்கு நீ வேலை போனா என்னாகும், சாயம் போனது சனநாயகம், அடிச்சு கிழிக்குது பணநாயகம். உன் ஓட்டுல தான் வாழுறான் எல்லோரும், உன் ஓட்டுக்கு நீ வேலை போனா என்ன ஆகும். அங்கேயே முடிஞ்சு போச்சு. இந்த படம் வந்த பிறகும் இந்த பாடலை கேட்ட பிறகும் ஒவ்வொரு வாக்காளர்களும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 அரசியல்வாதி நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணா பெரிய வெற்றி. ஒரு 100 வாக்காளர் பணம் வாங்க மாட்டேன்னு
சத்தியம் பண்ண அது 1000 வெற்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்கள் எல்லோரும் சார்பாகவும் உயிர் தமிழுக்கு உலக தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இந்த பாடலை எழுதிய சினேகன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் படத்தில் பணிபுரிந்த அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோரும் சார்பாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நமது உயிர் தமிழுக்கு குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி. எங்கள் அப்பா நாடக நடிகர், எங்கள் தாத்தா ஒயிலாட்ட கலைஞர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கிராமத்தில் பிறந்த நான். இந்த படத்தில் இப்படி ஒரு பதிவு எனக்கு கிடைச்சமைக்கு அந்த ஆத்துமாக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை பதிவு செஞ்சுக்கிறேன். படத்தின் மாபெரும் வெற்றிக்கு நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எல்லாரும் சொல்கிறது தான் படம் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறத விட நான் டேரக்டர் எல்லாருக்கும் முன்னால் நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் டியூப்பில். அன்றைக்கி ஒரு விஷயம் போக முடியாதுங்க, நீங்கள் போய் பார்த்துருங்க தலைவா அப்படின்னு பாபா சொன்னாப்புலன்னு சொல்லி போய் பார்த்தேன். எல்லாருக்கும் ஒரு 2 வருஷம் இருக்கிற மாதிரி அமீர் அண்ணனுக்கு வந்து இந்த படம் அவர் ஜாலியாக இருந்து நீங்கள் கதை சொல்லி இல்லை இந்த கதையை ஒரு கேரக்டர் ஒரு காமெடி கேரக்டர் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பார்த்துருக்க சந்தர்ப்பம் இருக்காது. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை விஷுவலாக இருந்தால் அது எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் ரைட் டைம் யோசிச்சிருக்கேன். அந்த விஷுவல் இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து கண்டிப்பாக வந்து நடிப்புலங்கிறத விட அவர் யதார்த்தமாக எப்படி ஜாலியாக ஒரு இடத்துல கதை சொல்லும் போது எப்படி ஒரு காமெடி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அப்படியே படம் பூரா டோட்டலாக நடிச்சிருக்காரு. படம் ஒரு ஜாலியான படம். சீன் பை சீன் சூப்பராக இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும். ஒரு எல்லா அரசியலுக்கும் ஒரு பேஸ் என்னென்னவோ இருக்கும். ஆனால் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு லவ் தான் பேஸாக இருக்கும். அதுக்கு மேலே தான் அந்த ஸ்கிரிப்ட் பிளேயாக இருக்கும். ஸோ வந்து படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எல்லோரும் பார்ப்பீங்க, அது கன்ஃபார்மாக கேரண்டி. அப்புறம் என் நண்பன் பாவா ஃபஸ்ட்டு படம் உண்மையிலேயே வந்து முதல் படம்ங்கிறது முதல் கோணல் முற்று கோணல்னு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் அவனுக்கு அமைஞ்ச ஃபஸ்ட்டு படம் வந்து எப்படி அமையும் அப்படிங்கிறது இல்லை. எனக்கெல்லாம் தண்டாயுத பண்ணின்னு ஒரு படம் அமைஞ்சது. நல்ல படம், அருமையான படம்னு பேர் எடுத்த படம். ஆனால் வந்து ஆர்டிஸ்ட் தானே, ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் தானே. அதுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நானும் இந்த படத்தின் இயக்குனர் பாவா லொக்கேஷன் பார்க்கறதுக்காக எங்களுக்கு புதுசாக ஒரு புது கார் ஒன்று கொடுத்து லொக்கேஷன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இங்கேருந்து நானும் அவனும் போகிறோம். போய் கரெக்டாக மதுரைங்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கோட்டை மாதிரிங்கிறதுனால முதல்ல நண்பன் இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். அப்படி நாங்கள் போய் இறங்குறோம். இப்போ அந்த இடத்துல சுற்றி போலீஸ் இருக்கு. நான் அப்படி பார்க்குறேன், பாவை பார்க்குறேன். இங்கே ஆதம் பாவான்னு யாராவது இருக்காங்களான்னு வந்து என்கிட்ட தான் கேட்குறாப்புல. பக்கத்தில் இருந்துக்கிட்டு பாவா மேலே இருக்காப்புல போய் பாருங்க அப்படிங்கிறாப்புல. டக்குன்னு மேலே போயிட்டேன். மேலே போவோம், வண்டி எடுக்க தெரியாது, அதெல்லாம் கொடுக்க தெரியாது, வண்டி எடுக்கணும் அப்படின்னு டக்குன்னு வண்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா என்னடா கூட ஒரு நண்பன் இருக்கான் போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா யாரோ பக்கத்து கடைக்காரன் வந்து தப்பா பேசிருக்காப்புல, மண்டையை திறந்து விட்டாப்புல நம்ம ஆளு. அதுக்கு தான் போலீஸ் தேடி இருக்கு. எதுக்கு இதை சொல்றேன்னா தப்பா பேசினவனுக்கே அந்த கதி. அப்படி வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. படத்துல இருந்து ஜாலியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஒரு விஷயம்தான், இந்த படம் மக்களுக்கு உள்ள வந்தா ஃப்ரேம் டு ஃப்ரேம் என்ஜாய் பண்றதுக்கு கன்ஃபார்மா கேரண்டியா இருக்கும். நன்றி. முடிஞ்சுதானே? போதும்ல? போதும். என்ன சொல்லணும்னா நிறைய சொல்லணும், அது வேணாம். திரும்பவும் தேடுற அளவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அருமையாக தங்களுடைய அந்த ஆரம்ப கால அட்டகாசங்களை சொல்லி அசத்தி அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக அண்ணன் ராஜகுபரனை நிறைய படங்கள்ல பார்த்துருக்கேன். அண்ணனுடைய இயக்கங்கள் நிறைய இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்தை வந்து அப்படியே அண்ணன் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அண்ணன் அவரை காட்டும் போதே தேட்டரு அவ்வளவு கலகலன்னு மாறி அப்படி ஒரு டயலாக் டெலிவரியா அண்ணனுடைய வாய்ஸ், இது எல்லாமே நம்ம அந்த உயிர் தமிழுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அண்ணன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய பதிவு செய்வார். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீட்டிங் மாதிரியே தெரியல. பெரிய படத்துக்கு சோலை படத்துக்கு உட்காந்துருக்குமா எல்லாரும் உட்காந்து பயமாக இருக்கும். பிரம்மாண்டமாக இருக்கு. இதுலேயே பிரம்மாண்டத்தை காமிச்சிட்டாரு ஆலம். உயிர் தமிழுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு.
ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு ஒரு அரசியல்வாதிகள் வந்து ஏதோ வழியில் வந்து ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி பெரிய ஆளாக வருவாங்க. டிக்கெட் கிழிச்சவங்கலாம் வந்து ஒரு பீரியடில் மந்திரி ஆகி அந்த மாதிரியெல்லாம் பெரிய லெவலில் போனாங்க. இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து எம்ஜிஆர் ரசிகனா சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து எப்படி படிப்படியாக முன்னேறி இந்த பொலிட்டிக்கலில் வந்து என்ன சாதிச்சார் அப்படிங்கிறது இந்த கதையோட முன்னோட்டமாக இருக்குது. இதில் எல்லா படத்துலையும் வந்து தலைவர் நடிச்ச அமைதிப்படையிலலாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் செட்டையில் வந்து வேறு லெவலுக்கு வந்து ஹியூமராக கொண்டு போயிருப்பாரு. அது பேசிக்கலாக வந்து பொலிட்டிக்கலாகவே இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் சட்டையை வச்சு லவ் பேசிக் பண்ணி ஒரு அருமையான ஒரு காதல் கதையை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அப்புறம் அமீர் சாருக்கு வந்து சமூக போராளின்னு பேர் வச்சுருக்காங்க. சரி, சமூக போராளி மக்கள் போராளி எல்லாம் ஒன்றுதான். மக்கள் போராளி அதான் சொன்னேன். வர்றவன் எவனுக்கா வந்து ஒன்றுமே செய்யாதவனுக்கெல்லாம் வந்து ஏதோ பட்டங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அரசியல் இருக்க எல்லா பேரும் இருக்கான். அதில் வந்து உண்மையான ஒரு போராளி சமூகத்துக்காக சரி, இந்த மக்களுக்காக சரி, ஈழத்துக்காக எல்லாத்துக்கும் முதல் குரல் கொடுக்குறாரு. இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்ததுக்கு வந்து யார் கொடுத்தாங்க தெரியல, ஆனால் வந்து ரொம்ப பெருமை மிக்க பட்டம் இது. ஸோ இந்த பட்டத்துக்கு பொருந்திய இவர் வந்து அப்புறம் இவர் இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அந்த பருத்தி வீரர் படம் பார்க்கும்போது பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். உங்களுக்கு கதையும் கரடுமுடாக இருக்கு. இது எப்படி வந்து இவர் வந்து இது பண்ண, ஆனால் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு காமெடி சென்ஸு அப்படியெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக அவர் பேசுறது பழகிறது பழகி பார்த்தவங்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த யதார்த்தத்தை வந்து அந்த ஹியூமர் சென்ஸை வந்து ஃபுல்லாக இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அவருக்கு வந்து அவ்வளோ சின்ன பையல இப்போ இதை காட்டிலும் சின்ன பையலாக இருக்காரு பார்த்துங்களேன். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து யூத்தாகவும் அந்த கொடுத்த கேரக்டரில் வந்து பிரமாதம் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ரசிகரை வந்து ஒரு கவுன்சிலர்லேருந்து ஆக்குறது நான் தான் இந்த கதையில். எனக்கு கொடுத்த இம்சை வந்து அவ்வளோ இம்சையை கொடுத்து இந்த கதையில் வந்து என்னை வந்து இவரை வந்து எலிவேட் பண்ணி 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 ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இந்த கதையில் நான் இருக்கேன். ஸோ அதில் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர். அது வந்து நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். பெரிய கேரக்டர் எனக்கு இது. அந்த அளவுக்கு வந்து என் ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் வந்து அமீர் சாரை பார்க்கலாம். ஸோ இதில் நடித்த ஹீரோயினும் சரி, இந்த நடித்த எல்லா அண்ணாச்சிலேருந்து எல்லா பேரும் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த உயிர் தமிழுக்கோடு சம்பந்தப்பட்ட ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாருக்கும் இந்த மூவி எப்படி பிடிக்கும்னு. நாளைக்கு ஃப்ரெஷ் ஷோ இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு சொல்றதுக்கு எவ்வளோ இல்லை. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இதுக்கப்புறம் இருக்குன்னா ஐ வுட் லவ் டு ஆன்சர். பட் ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த மூவியில் இந்த டீம் ஃபுல்லாகவே எல்லாரும் கூட ஒர்க் பண்ணதும் எல்லாமே ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொல்றதுக்கும் இல்லை. எதுக்கு எனக்கு பாலிடிக்ஸ் பற்றி அவ்வளோ தெரியல. ஸோ இந்த மூவியில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மூவியில் இருக்கிற அந்த ஸ்டோரி ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்போஸ்ட் ஆனேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் த மூவி அண்ட் மை கேரக்டர். தேங்க்யூ. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் போதுப்பா. நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் பேசிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஆரம்பத்திலே சொன்னேன், அப்புறம் அண்ணன் 2 வாரத்தில் பேசி டக்குன்னு கேள்விக்கு பெறல மாட்டாங்க. அது இல்லை, நம்ம உயிர் தமிழுக்கு அவ்வளோ அழகாக செதுக்கி இன்று உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அண்ணன் பாபா அவர்கள் மீண்டும் நீங்கள் இதுலேயும் கூட நீங்கள் ஒரு கதை சொல்லணும்னு சொல்லலாமே. ஒரு பழனி மதத்தில் அது கிடையாது, அவர் சொன்னார் அந்த ஓப்பன்லாம் கிடையாது, அந்த ஓப்பன்லாம் கிடையாது. வேற ஏதாவது படம் தொடர்பாக உங்கள்கிட்ட கேள்வி. படம் தொடர்பா நம்ம மாப்பிள்ளை மாயாண்டி வந்திருக்காங்க, கச்சாமி வந்திருக்கிறாங்க அப்படின்னு படம் தொடர்பா நம்ம பேசுவோம். ஆமாம். இப்போ நம்ம சாந்தினி சொன்ன மாதிரி எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது, ஆனால் படத்தில் அவங்கள வச்சு தான் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படி பின்னாடி வந்து என்ன ப்ளே பண்ணுறாங்கன்றதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து
இங்கே பேசுகிற எல்லாரும் உங்களோட பேசுறதுக்காக தான் வந்தோம். ஆமாம் ஆமாம், அதுதான் இன்னைக்கு நாங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்கள் தரப்புல இருந்து கேள்வி அம்புகளை வீசினீங்கன்னா பதில சொல்லிடலாம். படத்தொடர்பா படத்தை பற்றி மட்டும் அதுதான் சரியா. குறிப்பாக உயிர் தமிழுக்கு படத்தை பற்றி மட்டும் அண்டர்லைன் தயவு செய்து இந்த பக்கம் வலது இடது எந்த பக்கமே போடுறாங்க. நேராக கழுத்துக்கு எறிய நம்ம அண்ணன் வந்து 4 அடிக்கிறாரு 6 அடிக்கிறாருன்னு நம்ம ஒரு சேர்ந்து உயிர் தமிழுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பை 2 நாட்களுக்கு முன்னாடியே நடத்தியாச்சு. அதுவே போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஒன்றும் பொன்னியின் செல்வன் எடுக்கலை, கேஜிஎஃப் எடுக்கலை, அவ்வளோ பெரிய படம்லாம் இல்லை. ஒரு சின்ன படம், நிறைய உழைப்பு. ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னு எனக்கும் தெரியாது இங்கே வர்றது வரைக்கும். அதுதான் உண்மை. ஆமாம், யாருக்குமே தெரியாது. அண்ணாச்சி சொல்கிறார். அதனால் இது இயக்குனருடைய தயாரிப்பாளருடைய ஏற்பாடு. ஆனால் வந்து பார்த்தா இதுதான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி இருக்குது. அண்ணன் ராஜகபூர் சொன்ன மாதிரி இது பெரிய படத்துக்கு இருக்கிற மாதிரி, பெண்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு. இந்த எதிர்பார்ப்பே சில நேரங்களில் வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும். அது பெரிய ரிவர்ஸ் ஆகிடும். அது அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் அண்ணாச்சி சொன்னது, சரவணசக்தி சொல்கிறது, அண்ணன் ராஜகபூர் சொல்கிறது, இவர்களெல்லாம் சாந்தினி படம் பார்த்துட்டு சொல்கிறது, இதெல்லாம் படத்தில் வேலை பார்த்தவங்க எப்போவுமே சொல்கிறது. இது உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். எல்லா படங்களுக்கும் அந்த துறை படம் சார்ந்தவங்க, படத்தில் வேலை பார்க்குறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. படம் ஆக சிறப்பாக வந்திருக்கு, இவர் அப்படி நடிச்சிருக்காரு, இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு. இதை விட கூடுதலான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் படத்தில் இருந்துச்சான்னு போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க சொன்னதுக்கும் படத்தில் எதுவுமே இருக்காதுன்றது தான் நிஜமான உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதில் பணியாற்றியவர்கள் சொல்வதை விட பார்வையாளராக 3வது மனிதனாக சொல்கிறது தான் நமக்கு சரியான ரிசல்ட்டாக இருக்கும். அந்த வகையில் நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. காரணம், அவர் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறதுனால, ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நேற்று படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினார். அதுக்கப்புறம் நைட்டு பேசினார். திரும்ப காலையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு காரில் ஒரு 1/2 மணி நேரமாக அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் அந்த இடத்த அப்படி ரசிச்சேன்டான், இந்த இடத்த எப்படி ரசிச்சேன்டான்னு. அன்னைக்கு அண்ணன் விடுகடை போதும்னே அப்படின்னு திரும்ப அண்ணே எனக்கே போர் அடிக்குதுன்னு விடுங்க, நான் சொல்கிறேன் கேள்றாரு என்ன அப்படின்னு. சரி, 1/2 மணி நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறமா அந்த ராஜகபுரன்ட்ட பேசிக்கிட்டு எனக்கு வருஷம் கொடுத்துருக்காரு. அவர் 10வது என்ன சொல்கிறாரு, நான் இன்றைக்கி நைட்டு வேறு பேசுவேன் பாரு இந்த படத்தை பற்றி. அண்ணே நீங்கள் என்னத்தையாவது சொல்லி ஆகா ஒவ்வொன்று எப்பா இதானா படம் நாளை கேட்டுற போகிறாங்க, பிடிச்சிருக்கல சொல்லிட்டீங்கல்ல போதும்னு. காரணம் எல்லாரும் ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, உயிர் தமிழுக்குன்றது ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு. ஏன்னா மொழிகளிலேயே வந்து மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான். இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை, வேறு எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டைப்பில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படி போகிற போக்கில் மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அவரும் அதில் குறிப்பாக வந்து ஏன் சீமானனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, அவர் ஏற்கனவே மணிவண்ணன் சத்யராஜ் பற்றையிலேருந்து வந்தவர். அதனால எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுனாலும் திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாவாவோ அண்ணாச்சியோ சரவணசக்தியோ பேசினா அழிச்சிருங்க. நான் இதை உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில் படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோன்னு பாருங்கள். உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம். நீங்கள் பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினச்சி போயிட்டு இதுக்காக அப்படி பேசுறீங்க, ஏசி ரூமில் எங்களை கொண்டு உட்கார வச்சு ஒவ்வொரு இடவையும் 1/2 மணி நேரம் லேட்டாக வேறு வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்று கொடுத்துட்டு நம்மளை போட்டு பாடப்படுத்துகிற மக்கள் போராடிங்க. எனக்கும் இந்த பட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் சொல்லிட்டேன், அவர் சொல்லும்போதே சொல்லிட்டேன். பட்டங்களும் விருதுகளும் வந்து தகுதியின் அடிப்படையில் வரணும். நம்மளாம் அப்படி காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அப்புறம் இதில் இருக்கிற அந்த போராளி என்கின்றது வந்து நேற்றைய ஒரு நேர்காணலில் சொன்னேன், அதை இப்போவும் நான் சொல்கிறேன். போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் தலைவன் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம்
ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம். ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது. இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அந்த வகையில் போராளி என்பது, நான் போராளி ஒரு சினிமாவில் நடித்தேன், 4 படம் எடுத்தேன், 2 படம் நடித்தேன். நான் போராளின்னா ஈழத்தில் போராடிய மாவீரன் பிரபாகரன் யார்? அவர் போராடியா இல்லையா? அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து தாமிரபரணி ஆற்றில் இறந்தாங்களே, அந்த போராளிகளை வந்து எப்படி பார்க்குறது? இப்போ நமக்கு வந்து நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடி உயிர் நீத்தாங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 13 பேர் செத்து போனாங்களே, அவங்க யார்? அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு, வெள்ளையன்ட்டு மீட்கிறதுக்காக உயிர் நீத்தாங்களே, அவங்கெல்லாம் யார்? அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை. அவர் காசு வச்சுருக்காரு, அவரே ப்ரொடியூசரு, அவரே டைரக்டரு, அவரே சொந்தமாக விடையில் அடிக்கிறாரு, அதனால் போட்டுக்கிட்டாரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை. அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் கேட்டுறாங்க. நான் என்னுடைய மாயவலையை வெறும் அமீரில் தான் போட்டிருக்கேன், போராளியில் நான் போடலை. அதெல்லாம் காலம் கொண்டு வந்து செய்யணும். ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமானா இருக்கும், அது கடைசி வரைக்கும் இருப்போம். இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுது இல்லையா, எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில்? இந்த வெளிச்சமும் இத்தனை கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது. அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடைச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடைச்சிருக்கு. அந்த சினிமாவில் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள், அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடையே இருப்போம். அந்த வகையில் நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள், உங்களை ஏமாத்தாது இந்த படம், அந்த நம்பிக்கையை நான் தர்றேன். மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் 6 பேர் கஞ்சா கருப்பு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த படம் வந்து எனக்கு வந்து இவங்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதா சொல்லுவோம். நான் இன்னும் கூடுதலாக இப்போ எனக்கும் அண்ணன் ராஜ்கபூருக்கும் இன்னும் 2 சீன் இருக்குது, ரொம்ப முக்கியமான சீனு. நான் வந்து அந்த சீன்லாம் எடுக்கலை. அப்போ என் மண்டைக்குள்ளே என்ன ஓடுனா, நான் எப்போயுமே ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால என் பிரச்சனை அதுதான். நான் டைரக்டராக இருக்கிறதுனால அந்த எடுக்காத காட்சி, அந்த விட்டு போன காட்சி, இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் முழுமை அடைஞ்சிருக்குமேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. 2 கஞ்சாகருக்கு ஒரு சீன் இருக்குது, அண்ணனுக்கு ஒரு சீன் இருக்குது, இந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்குது. இதெல்லாம் சேர்த்துருந்தா இன்னும் சரியாக வந்திருக்கணும்னு சகோதரர் பொன்வண்ணன் சொன்னது போல் அது ரொம்ப முக்கியமான ஒரு சீனு. அந்த சீன் இப்போ படத்தில் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ணாச்சி நாமினேஷன் பண்ண போகிற இடத்துல வந்து நான் நாமினேஷன் பண்ணிட்டு வரும்போது அவர் கேட்பார், பொன்வண்ணன் கேட்பார், இதெல்லாம் ஒரு குழப்பாடாக கூடவே போனவனை வந்து ஏமாற்றிட்டு போய் நீ நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே இது பேர் அரசியலா அப்படின்னு உடனே நான் பதில் சொல்லுவேன், அரசியல் அடித்தளமே கூட இருக்கவனை ஏமாத்துறது தான், முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க நீங்கள் அப்படின்னு. இன்னும் நீங்கள் காமராஜர் கக்கல் காலத்திலே இருக்கீங்க போல இருக்கு, நடப்பு அரசியலுக்கு வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். சொன்ன உடனேயே அவர் அந்நியார் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டில் ஒரு கவுன்சிலர் வந்தால் என்னங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்கும். சண்டை நடந்த உடனே எங்கிட்ட கேட்பாங்க, ஏன் பாண்டியா இந்த மாதிரி நீலாம் ஜெயிச்சிட்டிங்கன்னா, கவுன்சிலராக ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த ரேஷன் கரெக்டாக போட சொல்லுப்பா, ஒன்றுமே போட மாட்டேன்றாங்க. எப்போ கொண்டு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு. இதே வந்து மலையாள படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கம்யூனிஸ்டோடைய கொடி சின்னம் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிகச் சரியான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்கே வர்றது இல்லைன்னா சென்சார் தான், அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃப்யூவிலேருந்து தான் கதை தொடங்கும். கர்ஃப்யூ என்ன நடக்கும்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார், கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார். இப்படி ஒரு கதையை தொடங்கி எண்டு முடியும் போது மீண்டும் ஒரு கர்ஃப்யூவில் முடியும். அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது. காங்கிரஸ்ன்ற வார்த்தை இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமாம், நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க. இது போன்ற வசனங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன். நான்
இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அங்கே அரசியலும் அப்படி தான் இருக்குது. அரசியலும் அப்படி தான் இருக்குது. பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிறாங்க. சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது. இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்து போய் சண்டை போட முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பு செருப்பில் எம்ஜிஆர் கலரை எடுத்துருக்குன்றாங்க. கலரை எடுத்துட்டா எம்ஜிஆர் மாறிடுவாரா? நான் கேட்குறேன். எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான். அப்போ எடுத்தாச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்கிறாங்க. இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்றாங்க. சரி, ஓகே, எடுத்துருங்க. எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம். முழுமையாக அரசியல் சட்டையற்படுத்த எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளைவிக்கணும். நான் குற்றமாக சொல்லலை, அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவர்களால் எடுக்க முடியலன்னா இதெல்லாம் நீங்கள் அவங்க இது நான் மௌனம் பேசி நீங்கள் சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன். வெண்ணைன்ற வார்த்தையை வெட்ட சொன்னாங்க. அது அது அதை தாண்டின வார்த்தைகள்லாம் வேறு வேறு படத்தில் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும். அவங்களுடைய தத்துவம், அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும். அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது. நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கோம், இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில். அதில் என்ன இருக்குது? பிரபாகரன் அவர்களால அப்படி தான் தெரியும். அவர் அந்த சீருடையோடு இருக்கிறது தான். அதை மறைக்கணுன்றாங்க. சரி, மறைச்சாச்சு போங்க. அமீர் சார், நீங்கள் சொன்னீங்க சென்சாரில் நிறைய விஷயம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவியை தான் இருக்குது அந்த கொடி ஃபுல்லாகவே. அதை ஏன் சென்சார் பண்ணலை? நீங்கள் திரும்பி பாருங்கள், ஃபுல்லாக காவி தான் இருக்குது, ஒயிட்லாம் கிடையாது. அது சரி இருக்கு சார், சொல்லி ஒரு நிமிஷம் சரி, நான் சொல்கிறேன். அது இங்கே ஃபைனல் அவுட்டில் வந்துருக்குது காவி. இல்ல அப்படி கேட்கப்படல. என்னன்னா 3 கலர் அதுல ஒரு கலர் இல்ல சார், என்னன்னா காவி தான் பிரதானமா தெரியுது அதுல. சரி, அதை மட்டும் தூக்க விட மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் ஆளுங்க மெயின்ல இருக்காங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா சரி காவி. ஏன்னா அவங்க திருவள்ளுவருக்கே காவி போட்டுருவாங்க, அதனால ஃப்ரீயா விட்டாங்களோ அந்த ஆங்கிள் நாங்கள் யோசிக்கிறோம். அதனால காவி கிடையாது. கிரிக்கெட் அவர் சொல்ற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சி மாத்திட்டாங்க. மேல ஆரஞ்சு கரெக்டா இருக்கு. ஜாதி இல்லாம சரி இல்லாம இவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கு. அப்ப எந்த சாசன மாதிரி நீங்க இவ்வளவு டீட்டெயிலா காமிச்சவங்க ஜாதியை பத்தி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையை கூட பண்ணல. இந்த ஜாதி இந்த மதம் அந்த மாதிரி கூட பொலிட்டிக்கல் சட்டை பண்ணல. இந்த படத்துல அந்த மாதிரி இருக்குமா? இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது. ஜாதியை வச்சுலாம் முதல்ல நம்ம அரசியல் இருக்குல்ல, ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சிருக்கிறது தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம். அதை பொலிட்டிக்கல் சென்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா? நம்ம நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக. இது யாரையும் காயப்படுத்துறது இல்லை. நீங்கள் கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்கு. இவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கார். ரொம்ப நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன், உயர் பொறுப்பில் இருக்கேன். இவரை நான் கேவலப்படுத்துறேன்னா எப்படி போயிடும்? நான் கோட்டாவில் வந்தியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்டது அதுதான். புரியுதா உங்களுக்கு? நீ என்ன கோட்டாவில் வந்தவனா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் மெரிட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் கேட்குற ஜாதிய அரசியல் இருக்குது. அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் அந்த படத்தில் எதுவுமே இல்லை. அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல் உள்ள காலகட்டம் இப்போ இல்லை. அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அதையெல்லாம் சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது. இன்னைக்கு யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் எந்த படம்னு எனக்கு நினைவில்லை. ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சிருந்தாரு. உடனே ஒருத்தர் எங்கள் கட்சியோட தலைவரை சொல்கிறாங்க, சிறுத்தையா எங்கள் தலைவர் பேரை வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு தடை கேட்டாங்க. இப்படி எங்கேயோ ஒன்று வக்கீல் ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்துல ஏதோ தவறு செய்கிறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் அந்த படத்துக்கு தடை கேட்குறாங்க. ரொம்ப மாறிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை. ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேறு வேறு படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்னாபின்னமாக போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல. இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லைன்றதை மறக்க முடியாத ஒன்று. அதான் சார். சார் இப்போ படம் பண்ணிருக்கீங்க, தொடர்ச்சியாக உயிர் தமிழுக்கு மட்டுமே டோட்டலாக அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க. அடிக்கடி 2 நாளைக்கு ஒரு வாட்டி ப்ரெஸ் மீட்டு சீமானன் பார்க்குறாரு. என்ன காரணம்? சரி, தேட்டர் உங்களுக்கு கிடைக்கலையா? என்ன உயிர் தமிழுக்கு தமிழ்னாவே பிரச்சனை.
அதுக்காக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துனே இருக்காங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதை தான் சொன்னேன் நான். போன ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன் வந்து ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி இருந்து நிறைய சங்கடங்கள் கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்க அந்த பேர். இப்போ சொல்கிறேன். வேணாம் 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 கடந்து போயிடுவோம். இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம். சிறந்த தலைப்பு இந்த படத்துக்கு நீங்க படம் பார்த்து முடிஞ்சோன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் சிறந்த தலைப்பா இருக்கும் இந்த படத்துக்கு. அது சில காரணங்கள் இருக்கு, தயாரிப்புல காரணங்கள் இருக்கு, நிறைய காரணங்கள். இது படம், அதை பத்தி நம்ம பேசுவோம். உயிர் தமிழுக்கு ரூல வந்து ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருக்கீங்க. அது எதை குறிக்குது? அமீர் வந்து இது வந்து ஒரு அரசியல்வாதியா வராரு, அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல்வாதியை சொல்லுதா இல்ல யார் அந்த அரசியல்வாதி? தேர்தல் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட படங்கிறதுனால அந்த சீல் பிரதானமாக வச்சிருக்கோம். பெரும்பாலும் அரசியல் வந்து அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனா இதுல குறிக்கிறீங்க? அப்படிலாம் நம்ம ஹீரோ ரப்பர் ஸ்டாம்ப்லாம் கிடையாது, கலக்குவார் இல்லை. இல்ல அவர் சொல்லல சார், அந்த மாதிரி யாரையாவது குறிப்பிட்டிருக்கீங்களா அதுல? இல்ல ஒரு தேர்தல் படம் அப்படிங்கிறதுனால அந்த ரப்பர் ஸ்டாம்ப் ஒரு பிரதானமா இருக்கு. தேர்தல் ஒரு படத்துல 2 தேர்தல் இருக்கு படத்துல பாருங்க. அதான் சார், நீங்க கஸ்மீர்ல சொன்னீங்க என் வைஃப் வந்து அமித்ஷாருக்கு வந்து பணம் கேட்க சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? உங்க முன்னாடி தானே கேட்டேன். கொடுத்தாரா? உண்மை இல்லை, சும்மா சொல்றேன். யதார்த்தத்தை என்னன்னா யோசிச்சு பேசல. நான் யதார்த்தமா என் மனசுல என்ன பட்டுச்சோ அதுதான் டக்குன்னு போய் நம்மளை சேர்ந்துச்சு. அதனால அதை தவிர்த்துலாம். அதுக்கு தான் இந்த பிரஸ் மீட். படம் கடந்த ஆண்டு பொங்கல் அப்போ ஒரு வாழ்த்து செய்தி வருது போஸ்டரோட. அதுல இது தமிழகம் இல்ல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தோட வந்திருக்கும். அதே காலகட்டத்தில் தான் ஆளுநர் தமிழ்நாடு சர்ச்சையும் வந்திருந்தது. அது இந்த வசனங்கள்லாம் படத்துல இருக்குதா? இது ஆளுநருக்காகவே இது இந்த போஸ்டர் உருவாக்கப்பட்டதா? முதல்ல இந்த போஸ்டர் நீங்க வரலாம் ஞாபகம் வச்சிருந்ததுக்கு நன்றி. ஏன்னா தமிழகம் தமிழ்நாடு 2 ஒண்ணுதான். உலகத்துல இருக்கிற ஒரு வார்த்தை தேவையில்லாத ஒரு சர்ச்சை வந்தது. நம்ம தரப்புல இருந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்தோம். ஆளுநர் சர்ச்சைக்காக அந்த போஸ்டர்ல இல்ல படத்துல அது ஆளுநர் மட்டும் இல்ல, பல பேர் இங்க புதுசா நிறைய சொல்றாங்க. அதுக்காக நம்ம அப்பப்போ பதிலடி கொடுக்கலாம், கிடைச்சல மொத்தமா சேர்ந்துடும் ஒரு நாள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரமோஷன்ல படக்குழுவினர் தான் இது வரைக்கும் பிரஸ் மீட் வச்சிருக்கேன். நேற்று முதல் முறையா ஒரு அரசியல் கட்சியிலிருந்து சீமான் அவர்கள் வந்திருக்காங்க. ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் அழைக்கல? காரணம் என்ன? தமிழுக்கு அப்படின்னும் போது இப்போ பிரபாகரன் அவர்களும் இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழ் சப்போர்ட்ல மட்டும்தான் இந்த படம் போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? நான் அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கேன் படம் பார்க்கறதுக்கு. அவருக்கு வேண்டிய ஒரு நண்பர் கிடைச்சிருக்கேன், இந்த ஈவினிங் கூப்பிடுறேன் இருக்காரு. எல்லா தலைவர்களுக்கும் காட்டுறதுக்கு தயாரா இருக்கு. யாரெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்காங்களோ பார்ப்பாங்க. அண்ணன் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அதான் சார், அண்ணாமலையே கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிருக்கீங்க, அப்புறம் எப்படி சென்சார்ல கையை வச்சாங்க? சென்சார் பார்த்தீங்கன்னா இப்போ சார் இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இங்கே இன்னொருத்தர் கூட கேட்டார், ஒரு மத சம்பந்தமான. இதுக்கு முன்னாடி தான் ஆன்டி இண்டியன் ஒரு படம் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்தீங்க, எல்லாரும் பார்த்தீங்க. அந்த படம் திரையிறதுக்கே தகுதி இல்லாத படம்னு சொன்னாங்க. கட்டெல்லாம் கொடுக்கல, படமே ரெஃப்யூஸ்ன்ட்டாங்க. வித்தவுட் கட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு கட்டு கிடையாது. அதனால சமரசம் பண்ணிக்கிறது இல்லை நம்ம. இந்த படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்டுகள் கொடுக்கல. அந்த படம் என்னன்னா அவங்க சொன்ன கட் பண்ணோம்னா படமே 1/2 மணி நேரம் தான் வந்துடும். ஆன்டி இண்டியன் 1/2 மணி நேரம் இந்தியன் ஆயிருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி கதையை பாதிக்கிற மாதிரியான கட்டுகள் இல்லை. சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்தது, நம்ம சரி பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் நான் கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல. இங்க இருந்து இன்னொரு 6 மாசம் ஆயிருக்கு போய் கோர்ட்டுக்கு போய் நம்ம போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. அதனால சமரசம் பண்ணிக்கிட்டோம். அதான் சார் சொன்ன மாதிரி சென்சார் போடுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒன்று தான். ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம் அது வேற மாதிரி நடந்துக்குது. ஆன்டி இந்தியன் வந்து லாபகரமான ஒரு மூவியா சார்? ஆமா, ஆக்சுவலா எல்லாருமே சமூக வலைத்தளத்துல ஒரு சில தோல்வி இருக்கு, அவங்க ஊடகத்துல பேசிட்டு இருக்காங்க. உங்க லைன் சொல்லுங்க, ஆன்டி இந்தியன் வந்து ப்ராஃபிட்டான படமா? ப்ராஃபிட்டான படம், வெற்றி படம். அது அவர் மேல இருக்கிற விமர்சனத்தினால சொல்லுவாங்க. இந்த வீக் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது சரிங்களா? இந்த படம் வந்து எப்படி மக்களை போய் சேரும்? ஏன்னா நிறைய படம் ஒரு 7-8 படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல எத்தனை தேட்டர்கள் கிடைச்சிருக்கு, எப்படி எத்தனை மக்களுக்கு சேர்க்க போறீங்க? 250 ஸ்க்ரீன் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு 180 ஸ்க்ரீன் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் போட்டுட்டு இருக்காங்க, நாளைக்கு தான் அது தெரியும். ஏன்னா ஒரு படம் இப்போ வந்து 2 படம் தான் வருது, 7-8லாம் இல்லை. சின்ன படங்கள் 2 படம் தான் மெயினா. சின்ன படம் கணக்கு தெரியாது அதெல்லாம் இல்லை. எல்லா படமும் வரணும். நான் அன்னைக்கு சொன்னேன், எல்லா படமும் வரணும், எல்லா படமும் ஓடணும். அப்போதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். நீங்க ஆடியோ லைன்ஸ்ல இந்த படம் அதாவது ஸ்டேட் கண்ட்ரிகளை விற்கிறதுக்கு
பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் ரிலீஸ். இந்த ரிலீஸுங்கிறது ஒரு துணிச்சலான முயற்சி தான். இல்ல உங்களுக்கு அந்த ஆடியோவும் என்கிட்ட இருக்கு, பதிவா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. அதை வெளியிடுறதுக்கு ஏன் தயங்கிட்டு இருக்கீங்க? அதுதான் இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்லலாம். இது என்னன்னா நல்லா இருக்காது நான் நினைக்கிறேன். பெரிய தயாரிப்பாளர் அவர், பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாத ஒரு சங்கம் நிறைய பேசியிருக்காரு. அதில் வெளியிடுற அளவுக்கு இல்லை, ரொம்ப அநாகரிகமாக நிறைய பேசியிருக்காரு. பெரிய சங்கடம். எல்லா பத்திரிகையாளரும் கேள்வியை மொத்தமாக எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் வச்சுக்கோங்க. என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இது வெறும் அரசியல் படம் கிடையாது, பொழுதுபோக்கு இருக்கு. அண்ணாச்சி பண்ற காமெடி இருக்கு, கஞ்சா கருப்பு பண்ற காமெடி இருக்கு, 2 பாடல் காட்சி இருக்கு, 2 சண்டை காட்சி இருக்கு. அதனால இது ஒரு பொழுதுபோக்கு படம் தான். அரசியல் சட்டையில் ஒரு ட்ரை பண்ணியிருக்கு. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நாளைக்கு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. 2 பேரும் பேசி வச்சோம். நான் உள்ள வந்தது எதேச்சியாக கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா அந்த ட்ரெஸ் போட்டு வந்ததுன்னு ஹீரோயினை கேட்டேன். அப்போ எனக்கு தெரியாது, இன்னைக்கு அமீரனும் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டுருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாது. 2 பேரும் வர்றீங்க, கண்டிப்பாக அதை ஒருத்தங்க கேள்வியை கேட்பாங்கன்னா அதுதான் நீங்கள். இந்த ஆடியன்ஸ் இதே வார்த்தையும் சொன்னீங்க. இந்த படம் முடிச்ச உடனே ஒரு 20 நாள் கால் ஷீட் தரேன் அப்படின்னு ஒரு பெரிய நடிகர் சொன்னாருன்னு சொன்னீங்க. அது அண்ணனா தம்பியா? நீங்க நினைக்கிற அண்ணனும் தம்பியும் இல்லை. நீங்க சுத்தி சுத்தி எங்க வர்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு நான் இன்னொரு பிரஸ் மீட் சொல்றேன். ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா நான் சொல்றேன். அண்ணனுடைய வசனங்கள் நிறைய படத்துல இருக்கு. அதான் சொன்னேன், டேய் நான் பேசுறதெல்லாம் இருக்குடா அப்படின்ட்டாரு. அண்ணே உண்மையை தானே பேசுறீங்க, இருக்கிறது தானே பேசுறேன். அதுதான் அவரு என்ஜாய் பண்ண, பெருசா என்ஜாய் பண்ணார். இல்ல அண்ணன் ரொம்ப சார் சொன்ன மாதிரி அமைதிப்படையுடைய உருவாக்கத்துல அண்ணன் இருந்திருக்காரு. அவருக்குமான உறவு இங்கே நான் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. பல நேரங்களில் அரசியல் தளத்தில் அவர் ஒரு கருத்து, நான் ஒரு கருத்து, இல்லை அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து முதல்ல என்கிட்ட இருந்து வரும். இது மரணிக்கிறது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அவர் ஒரு கருத்து எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை வரும்போது எதிர்கருத்தை நான் வைப்பேன். ஆனால் உறவாக எனக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி தான். அதுவும் மரணிக்கிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். அதை பலமுறை சொல்லிட்டோம். அவரும் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். ஆனால் கட்சி சார்ந்த தம்பிகளுக்கு அது இன்னும் போய் சேரலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கட்சியில் இருந்து நான் ஏதோ உறுப்பினராக இருந்து பெரிய பொறுப்பில் இருந்து அந்த கட்சியிலால் நான் புகழடைந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து எதிர்கருத்து சொல்வது போல் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு முறை நான் போடலை, 4 தடவை போட்டிருக்கேன். அது அவருக்கு தெரியும். ஒரு முறை போடலைன்னு நான் தானே சொல்கிறேன். அப்போ ஏன்னா என்னுடைய தேவையை சொல்கிறேன். அரசியல் என்பது காலத்தின் தேவைதாங்க. நம்ம எவ்வளோ முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப இதுதான் சொல்ல முடியும். முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே திராவிட அரசியல் தேவைப்பட்டதா? சொல்லுங்கள். தமிழ் தேசிய அரசியல் தேவைப்பட்டதா? வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அரசியல் தேவைப்பட்டது? சுதந்திரம் தான் அரசியல் அன்னைக்கு. அப்போ சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி தான் திராவிட அரசியல் தேவை இருக்குது. அப்போ திராவிடம் கொண்டு முழுமையாக தங்களுடைய பணியை சரியாக செய்யாமல் போனால் தான் தமிழ் தேசிய அரசியல் அங்கே மேலோங்கி நிற்கும். அப்போ காலத்தின் தேவை தான் ஒரு அரசியலை முடிவு பண்ணுதே தவிர தப்பு ரைட்லாம் சொல்லவே முடியாது. அப்போ நான் எதன் பக்கம் நிற்கிறேன்னா என்னை முதல்ல பாதுகாக்கிறதுக்கு நான் 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 என்னத்தான அரசியலை பேச முடியும். என்னையவே பாதுகாக்க முடியாத அரசியல் எதுக்கு அரசியல்? அந்த இடத்துல சின்ன சின்ன முரண் வரும், அவ்வளோதானே தவிர அவருக்கு எப்பவும் நான் ஸ்பெஷல் தான், எனக்கு அவர் ஸ்பெஷல் தான். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. நம்ம மட்டும் இந்த படம் எடுக்கலைன்னா இதுக்கு செலவழிச்ச பணத்தை அந்த ரூம் பூரா அடிக்க அது மேலே படுத்திருக்கலாம்ல தலைவா அப்படின்னு சொன்னோம்ல. ஆமாம் நண்பா, நம்ம அதையே பண்ணியிருந்துருக்கலாம் போல இருக்கு. இவ்வளோ கேள்வி கேட்பாங்கன்னா எதுக்கு இது சொல்கிறேன்னா, அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது படத்துக்குள்ள. ஒவ்வொரு ஃப்ரேமும் செலவு பண்ணுறதுக்கு ஒரு நாள்லாம் ஒரு ஷூட்டிங்கு 2 பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்
ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஆட்டம் மயிலாட்டம் எல்லாம் வச்சிருந்து அன்னைக்கு எங்களுக்கு ஷூட்டிங் பெர்மிஷனில் ஒரு பிரச்சனை. டோட்டலாக ஷூட் பண்ணவே முடியல. சாயங்காலம் 2 போர்டுக்கு மட்டும் க்ளோஸ்அப் எடுத்துட்டு அன்னைக்கு பேக்கப். இது மாதிரி 2-3 நாள் நடந்தது. நான் இப்போ போய் நமக்கு வைத்தறிச்சு தாங்காம, ஏன்னா நான் அவனை எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு சுற்றிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டுன்னா சினிமாக்குன்னு வந்துட்டா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்னு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டங்களை 2 பேருமே அனுபவிச்சிருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ செலவாயிட்டு இருக்கு, இவ்வளோ இதாகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பயப்படாமல் நீ பாட்டுக்கு இப்படி செலவு பண்ணுறப்பா, ஏதாவது கொஞ்சம் என்னன்னு கரெக்டாக பாரு, பெர்மிஷன் கிடைக்கிறதுல முன்னால் பார்க்கணும். நான் மன தெளிவாக ஒருத்தனை நம்புகிறோம், சொல்கிறோம், கிடைக்கல, என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க. அதுக்காக படத்தோட குவாலிட்டியை வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல. அப்படி ஒரு தைரியமான ப்ரொடியூசர் முதல்ல வந்து நல்லா இருந்தாப்புலன்னா தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அடுத்தடுத்து படங்க பண்ணுவாங்க. இந்த படம் ஓடுறது வந்து இந்த படத்தோட போறதில்ல. ஒரு தைரியமான ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படி ஒரு டேரக்டர், அவன் கிரியேட்டரா எவ்வளோ பெரிய கிரியேட்டருங்கிறது எனக்கு தெரியும். மற்ற எல்லாருக்கும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவனோட அத்தனை கதையும் எனக்கு தெரியும். அவன் எவ்வளோ கிரியேட்டிவிட்டியான ஆள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த கிரியேட்டிவிட்டிக்கு நானெல்லாம் வந்து சமயத்தில் கிடைச்ச சரி காம்ப்ரமைசிங் ஆகாத சில விஷயம் பண்ணுவேன். அவன் காம்ப்ரமைஸே ஆக மாட்டான். ஏன்னா நாயகன்லாம் அவன் தான் கோடாயிட்டு அந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு அவன் ஒரு காரணம். நிறைய வந்து செலவு பண்ண இடங்கள்ல டே செலவு எழுத்து வைக்கிறா கூட தலைவா அவ்வளோ பண்ணாதான் இந்த ரிச்னஸ் இருக்கும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஒர்க் பண்ற படத்துலயும் அந்த மாதிரி பிரம்மாண்டம் காட்டணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு வந்து அவரோட படத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து படத்தோட ஒவ்வொரு சீன்லையும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரசியல் படம்னா எவ்வளவு பேர் இருக்கணும்? ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கணும். டேரக்டர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு டேரக்டரை காம்ப்ரமைஸ் ஆகாம அவ்வளவு பேரையும் போட்டு எடுக்கணும். அங்கே தயாரிப்பாளரும் இருக்கணும், டேரக்டராகவும் இருக்கணும். ரெண்டையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட எல்லா பிரம்மாண்டத்தையும் தாண்டி படத்தோட விஷுவலைசிங்ல காமெடி படம் இது. அவ்வளவுதான், செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். வெறும் அரசியல்ல மட்டுமே சொல்லிட்டு இருக்கு. அரசியல் வந்து மேம்புக பூசப்பட்ட ஒரு சாயம் தானே தவிர அதுக்குள்ள ஒரு செம லவ் இருக்கு. அந்த லவ்வை பேஸ் பண்ண அரசியல் தான் அது. வந்து நீங்க படத்தோட விஷுவல் பாத்தீங்கன்னா தெரியும், என்ஜாயபிளான ஒரு படம்.